ரிஷபராசி அன்பர்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் தான். ஆனால் ரிஷபராசியிலேருந்து துலாம் ராசி என்னம்னா 6ஆம் இடமா வருது. அப்போ ஒரு சுக்கிரன், உங்களுடைய சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இன்னொரு இடத்துல போய் அமர்றாரு. அப்போ இதோடைய சூட்சுமம் என்னன்னா, பொதுவாகவே நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. உண்மையிலேயே ரிஷபராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தால் யோகம், ஒரு அலுவலகத்தில் இருந்தால் யோகம், ஒரு ஓடாத கடையில் வியாபாரமே இல்லைங்க, கூட்டமே வரமாட்டீங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு கடைக்காரர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, ரிஷபராசிக்காரங்க நீங்கள் போய் அந்த கடையில் டீ சாப்பிட்டாலோ அல்லது சாப்பாடு சாப்பிட்டாலோ ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் இருக்கும். என்னங்கடா அது, நம்ம போனதுக்கு கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு, நம்ம போன இவ்வளோ கூட்டம் வந்திருக்கேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய பிரபஞ்ச சக்தியில் பிறந்தவங்க நீங்கள். ஆனால் உங்களுக்கு மட்டும் நன்மை செய்ய மறந்துடுறீங்க. ஸோ இந்த வட்டம் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு மட்டும் உங்களுக்காக உங்களுக்காகன்னு வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலங்க. இதை பயன்படுத்திக்கோங்க. கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வேணும்னு நினைக்கிங்கள, அந்த ஒரு விடிவு காலத்தை நம்முடைய நவ கிரகத்தில் மிகப்பெரிய ஒரு நீதி அரசராக 9 கிரகங்களில் நீதிக்கு நேர்மைக்கு கட்டுப்பட்ட நம்முடைய சனீஸ்வர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இப்போ வக்கரம் பெற்று அமர்கிறார். அப்போ குரு பார்வை வக்கரம் பெற்ற சனி பகவான் கிடைக்கிறதுனால இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுடைய மிகப்பெரிய ஒரு மனதில் உள்ள ஒரு கவலை உங்களை விட்டு போகுது. மனசுக்குள்ளே ஒரு என்னை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரங்கள ஒரு 85% என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு விஷயத்த ஒரு 6லேருந்து 8 மாதமாக யோசிக்கிறீங்க. செய்வோமா, செஞ்சால் பிரச்சனை வருமா, செஞ்சால் வெற்றி பெற்றுருவோமா, இது சரியாக இருக்குமான்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. குறைஞ்சது நான் சொல்கிறது 6 to 8. ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செய்து தான் பார்ப்போமே, என்ன தான் நடக்குன்னு தெரிஞ்சுக்கிடுவோமே, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். சரியா? இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். 1ஆம் தேதியிலேருந்து உங்கள் காட்டில் மழை தான். அப்படியே என்ன பண்ணணும்னா 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 10ஆம் தேதி வரையும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு 10க்கு மேலே என்ன பண்ணுறீங்க, செயல்படுத்த போகிறீங்க. கிட்டத்தட்ட ரிஷபராசி என்பவர்களுடைய ஒரு உண்மையான அன்பு, உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டுட்டு போன உறவு, ஏன்டா விட்டுட்டு போனோம், ஏன்டா ரிஷபத்தை விட்டோம் அப்படின்னு மனசார வருத்தப்பட்டு உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுக்கு புதிய ஒரு நட்பு, புதிய ஒரு காதல், புதிய ஒரு வாழ்க்கை என்று இந்த மாதத்தில் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. அந்த புதிய நட்பு எப்படி வரும்னா, இவ்வளோ நாட்களாக இருந்த நட்பாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையுடைய உங்க கூடவே வந்த நபர்களாக இருக்கட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, பல பேர் வந்து உங்களுடைய எனர்ஜி பவரை வாங்கிட்டு வேஸ்ட் ஆஃப் பேப்பர் மாதிரி உங்களை தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு நட்பு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. நான் ஏன் இந்த வரக்கூடிய நட்புன்னு சொல்கிறேன்னா, புதிய வரவுன்னு சொல்லிட்டா பல கமெண்ட்ஸ் வருது. இது நல்ல உள்ளங்கள் எல்லாமே நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. தேவையில்லாத நபர்கள்லாம் தேவையில்லாத வார்த்தையை கீழே பதிவு போடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நல்லவங்களுக்குமே மனசு பாதிக்கப்படுது. அதனால் நட்புன்னே சொல்லிட்டேன். ஓகேவா? ஏன்னா நட்புக்கு தான் கற்பு மாதிரி ஒரு பற்றிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அப்போ நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு புதிய வாழ்க்கை, புதிய நட்பு, புதிய அன்பு என்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. காதலில் சிக்கி தவிக்கக்கூடிய நம்முடைய 90 கிட்ஸாக இருக்கட்டும், அல்லது அதிகமாக ஏன்டா காதலிச்சோன்னு நினச்சி கொண்டு மனசுக்குள்ளே அழுது கொண்டே இருக்கக்கூடிய நம்முடைய 2K கிட்ஸாக கூட இருக்கட்டும். ஏன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உள்ள காதலில் உண்மையான காதலா இல்லை நம்மளை சுயநலமாக பயன்படுத்துகிறாங்கன்னா அதிகமாக திங்க் பண்ணுறது யாருன்னா அந்த 2K கிட்ஸ் தான். நம்ம பார்க்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய மனசில் உள்ள வழியெல்லாம் நினச்சி பார்த்தா அவ்வளோ பாரமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நம்மளுடைய 2K கிட்ஸ் அல்லது 90 கிட்ஸ் எந்த கிட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய காதல் உண்மையான காதலாக இருந்தால் அந்த வட்டம் நிறைவேறிடும். உங்களுடைய காதல் இன்னும் போராடிக்கிட்டே இருந்தும் உண்மையாக இருக்குன்னா, உங்களுடைய பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் நீங்கள் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். அதே இது
உங்கள தேவைக்கு பயன்படுத்திட்டு, தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தக்கூடிய உறவு உங்களை விட்டு வெளியே போயிடும். அப்போ போதுன்னா என்ன பண்ணுங்க, நன்றி சொல்லிடுங்க. அந்த உறவு மீண்டும் உங்களை உண்மையிலே நேசித்து வந்துச்சுன்னா வெல்கம் பண்ணுங்க. போகுதேன்னு நினச்சி வருத்தப்பட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது, போலியான நபர்களை சுட்டி காட்டி வெளியே அனுப்புது. இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆணுங்கிறது கிரக ரீதியான உண்மை. அதேபோல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற நம்முடைய அருமை ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க, எங்கெங்கேயோ போய் கோயில்களெல்லாம் சுற்றிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவியாக ஒன்று சேர்ந்து உண்மையான இல்லற சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து உணர்வுபூர்வமாக வாழ்ந்து குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஏன் சார் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறீங்கன்னா, இப்போ யாருமே பார்த்திங்கன்னா ஒரு அந்யுன்யமாக வாழ்கிறது ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்குது. தேவைக்கு வாழக்கூடிய உறவுகள் அதிகமாகிக்கிட்டே இருக்காங்க. அப்போ உணர்வுபூர்வமாக முன்னாடிலாம் வாழ்ந்தனால 10 குழந்தை 20 குழந்தைலாம் பெற்றெடுத்தாங்க. குறைஞ்ச 12 குழந்தை பெற்றெடுத்தவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஒத்த குழந்தை பெற்றெடுக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அப்போ இந்த காலகட்டம் கணவன் மனைவி புரிந்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, புரிதலுடன் இருந்தீங்கன்னா, கட்டாயமாக இறை அருள் மூலமாக உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதேபோல் உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேங்காங்க. நம்மளுடைய ரிஷபராசி குழந்தைகள் தன்னுடைய பேச்சை கேட்கவே மாட்டேங்கான்னு வருத்தப்படக்கூடிய நம்முடைய அருமை நேயர்களுடைய இனிமே குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. உங்களுக்கான மரியாதை கிடைக்கும். ஸோ எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்க போகுது. இப்போ ஒரே விஷயம் பாயிண்ட் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்முடைய ரிஷபராசியில் பிறந்த அன்பு நேயர்களுக்கு உங்களுக்கான ஒரு போட்டின்னு ஒரு களம் இந்த வட்டம் வந்துச்சுன்னா, இந்த மாதம் வந்துச்சுன்னா, எந்த போட்டியாக இருந்தாலும் கலந்துக்கோங்க. அது மாணவ செல்வங்களாக இருக்குங்க, வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், சொந்த தொழிலாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், எங்கேனாலும் சரி போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக இருக்குது. ரிஷபராசி வெற்றிக்கு உரிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த மாதத்தில் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. ஸோ நம்மளுடைய ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்க. கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் ரோகிணி நட்சத்திரம், அதேபோல் மிருகசீரிஷ நட்சத்திரம். ஸோ நீங்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், அதேபோல் எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கிறத கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்ம சொன்ன செயல்பாடுகளையும் செயல்படுத்துங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உங்களுடைய ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சாப்பாடு விஷயங்களில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. சரியா? நைட் அன்டைம் சாப்பிட்றது, தேவையில்லாத சாப்பாடை சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட் அப்போ இப்படின்னு விரைவு சாப்பாடை சாப்பிட்டு ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை செய்கிறீங்க. ஸோ இந்த மாதம் அதில் அலட்சியமாக இருக்க வேண்டாம்.